தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். நீண்ட இழுபறிக்கு பின் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் திறப்பு. ஆளுநர், முதல்வர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். அரசியல் எதிரிகள் குற்றவாளிகளை கொண்டு தனது தொகுதியை கலவர பகுதியாக மாற்ற முயற்சிக்கின்றனர். சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றச்சாட்டு. உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா. முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வழங்கி விழாவை துவக்கி வைத்தார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்த நாள் விழா. விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் லட்சுமணன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். உழவர்கரை ஜெயராக்கினி மாதா ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். வில்லியனூர் முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் ராஜீவ்காந்தி புதிய பேருந்து நிலையம் இயங்கி வந்தது. பழமையான இந்த பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 29.55 கோடியில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமாக கட்டும் பணி கடந்த 2023 ஜூன் மாதம் துவங்கியது. பேருந்து நிலையம் தொடர்ந்து இயங்கியதால் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதில் தடை ஏற்பட்டது. இதனையடுத்து கடந்த 2024 ஜூன் 16ஆம் தேதி முதல் AFT மைதானத்திற்கு தற்காலிக பேருந்து நிலையம் மாற்றப்பட்டது. பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றது. 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பேருந்து நிலையத்தில் 46 பேருந்து நிலையம் நிறுத்தமிடமும் 31 கடைகள், பயணிகள் ஓய்வெடுக்கும் அறைகள், நவீன கழிப்பறைகள் உட்பட பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. இந்த பணிகள் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு நிறைவடைந்த போதிலும் கடைகள் ஒதுக்கீடு தொடர்பாக பேருந்து நிலையத்தை திறப்பதில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் புதுப்பிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. புதுப்பிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் 3 முறை தேதி குறிப்பிட்டும் பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் தள்ளிப்போன நிலையில் தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு புதுப்பிக்கப்பட்ட பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இருக்கையில் அமருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அரசியல் எதிரிகள் தனது தொகுதியை குற்றவாளிகளை கொண்டு கலவர பகுதியாக மாற்ற முயற்சிப்பதாகவும் அவர்களின் எண்ணம் பலிக்காது என சட்டமன்ற உறுப்பினர் நேரு செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் நேரு செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், புதுச்சேரியில் உருளையன்பேட்டை தொகுதி நகர பகுதியில் உள்ள ஒரு முக்கிய தொகுதியாக விளங்கி வருகிறது. தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வருவது தொகுதி மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதே நேரம் அரசியல் எதிரிகள் தனது தொகுதியான கண்டாக்டர் தோட்டம், உருளையன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் குற்றவாளிகளை கொண்டு ரவுடிசம் செய்து வருவதாகவும், தனது தொகுதியில் நடைபெறும் குற்ற சம்பவங்கள் குறித்து தனக்கு தெரிவித்தால் காவல் நிலையத்தில் முறையிட்டு சரி செய்வோம். ஒரு சில குற்றவாளிகளை பெயிலில் எடுத்து செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஒருவர் போதையில் இருந்ததாகவும், தன் மகன் அவ்வழியாக சென்றபோது பொதுமக்களுக்கு இடையூறு இன்றி வழிவிடுமாறு கூறியதால் அது வாக்குவாதமாகியுள்ள நிலையில் தன் மகனை தாக்க முயன்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இதை அறிந்து காவல் நிலையம் சென்றதாகவும்,
இதுவரை எந்த குற்ற பின்னணியும் இல்லாதவர்களை கொண்டு தான் செயல்பட்டு வருவதாகவும், இது முழுக்க முழுக்க அரசியல் எதிரிகள் தனது தொகுதியை கலவர பகுதியாக மாற்ற முயற்சிக்கும் செயல் என்றும், அவர்களின் அரசியல் எண்ணம் பலிக்காது என சட்டமன்ற உறுப்பினர் நேரு செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். உருளம்பேட்டை தொகுதியில் நகரப்பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான தொகுதி இந்த உருளம்பேட்டை தொகுதி. இந்த தொகுதியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு ஏற்கனவே செய்யாத மக்கள் பணியெல்லாம் தொடர்ந்து செஞ்சுன்னு வந்துக்கிறேன். 2011-12 காலகட்டத்திலையும் சரி, இப்போ 2021 தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகும் எவ்வளோ மக்கள் பணியில் செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யறதுனால மக்கள் மத்தியில் எனக்கு ஒரு நல்ல இடத்தை நான் பெற்றிருக்கிறேன்றது என் தொகுதி மக்களுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் அரசியல் எதிரிங்க அதிக அளவில் இந்த பகுதியிலையோ சரி, தொகுதிக்கு உட்பட்ட உள்ள பகுதியிலையும் சரி, ரவுடித்தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஆளுங்களை அப்பப்போ ஏவி இந்த கண்டார் தோட்டம், கோவிந்த சாலை, இன்னும் பல பகுதிகளில் அடிக்கடி நடக்கும். இதெல்லாம் நான் காவல் நிலையத்தில் அந்த மக்கள் எனக்கு ஃபோன் பண்ண உடனே காவல் நிலையத்துங்களுக்கு தெரியப்படுத்தி உடனே நடவடிக்கை செய்வோம். காவலர்களும் அவங்கள போயிட்டு அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான வழக்கு பதிவு செய்து இது பண்ணாங்க. ஆனால் அதே ரவுடிங்க தொடர்ந்து பல வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவங்க குற்ற செயலை செஞ்சுன்னு தான் இருப்பாங்க. அதை நீங்கள் அந்த ஸ்டேஷனில் கேட்டாலே சொல்லுவாங்க. குறிப்பிட்ட ஒரு சாரார் அதை செஞ்சுன்னு இருப்பாங்க. அவங்கள யாரெல்லாம் பெயில் எடுக்கிறான்னு பார்த்தாக்கா தொடர்ந்து அவங்கள யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற அரசு கட்சிக்கு அவங்கள பெயில் எடுத்து அவங்க மறுபடியும் வெளியில் வந்துடுவாங்க. இப்படிப்பட்ட அமைதியான ஒரு இடத்துல இது வரைக்கும் எந்த ஒரு குற்றப்பின்னணி இல்லாதவங்கள நான் வச்சு அரசியல் பண்ணிருக்கிறேன். இந்த குற்றப்பின்னணி உள்ளவங்கலாம் யாருன்றது இந்த ஊருக்குள்ள யாரெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க விசாரிச்சா தெரியும். இது வரைக்கும் இந்த என்னுடைய கண்ட்ரோல்ல 3 ஸ்டேஷன் இருக்குது. உருளம்பேட்டை ஸ்டேஷன், ஒரிஜினல் ஸ்டேஷன், பெரிய ஸ்டேஷன். இதுல யாரையாவது ஒருத்தவங்களையாவது இந்த அடிதடி வழக்கோ சரி, குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து வரவங்களோ சரி, இல்ல கொலை போன்ற வழக்கு இல்லை சொன்னா நான் அவங்களுக்கு விடுவிக்க சொல்றதோ இது பண்றதோ இல்ல அராஜகம் செய்யறதுல ஈடுபடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் எந்த விதத்தையும் பேசல. இந்த பகுதியை மாற்றத்துக்கு முயற்சி பண்ற இந்த என்னுடைய அரசியல் எதிரிகளுக்கு இது ஒரு எச்சரிக்கை நான் சொல்லிக்கிட்டு என்னன்னாக்கா, அவரு போலீஸ் தான் விசாரிச்சு சொல்லணும். ஏன்னா இது முழுக்க முழுக்க என்னுடைய அரசியல் எதிரிங்க இந்த பகுதியை ஒரு கலவரமா ஆக்கி இதுல நம்மள பலிகடை ஆக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணம் பலிக்காது. நான் அறவழியில தான் எப்பயுமே பயணிப்பேன். இதுக்கு தகுந்த தண்டனை காவல்துறை கொடுப்பாங்கன்றது என் நம்பிக்கை இருக்குது. அதனால என்னுடைய பதிவை உங்க மூலியமா தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி. உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் தர்பூசணி பழங்களை வழங்கினார். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்ட உரிமைகள் கழகத்தின் இன்டர்நேஷனல் அமைப்பின் செயலாளர் டாக்டர் பாஸ்கர் தனது சொந்த செலவில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள், டெம்போ ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி பழம் ஆகியவைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி ஆகியவற்றை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேல், செயலாளர் ஜவஹர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் ஓம்சக்தி ரமேஷ், கிழக்கு மாவட்டத்தின் துணைத் தலைவர் செல்வகுமார், செயலாளர் வில்லியம்ஸ், பொதுச் செயலாளர் மணிகண்டன், துணைத் தலைவர் முரளி, செயலாளர் மதியழகன், ஸ்டாலின், ராஜா, இளைஞரணி தலைவர் விஜயகுமார், தொகுதி தலைவி திருவெண்மதி மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதிபுரம் கோவிந்த சாலையில் அமைந்துள்ள அருள் மெடிக்கல் சென்டரை சட்டமன்ற உறுப்பினர் நேரு திறந்து வைத்தார். புதுச்சேரி பாரதிபுரம் கோவிந்த சாலையில் அமைந்துள்ள அருள் மெடிக்கல் சென்டரை சட்டமன்ற உறுப்பினர் நேரு திறந்து வைத்தார். உருளையன்பேட்டை காவல்துறை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் கலந்து கொண்டார். மேலும் விழாவில் மருத்துவ நிபுணர்கள் டாக்டர் பிரேம்நாத், இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை டாக்டர் சாந்தி மோகன், மகளிர் மற்றும் குழந்தைகள் நல நிபுணர் டாக்டர் சிவசங்கர், காது, மூக்கு, தொண்டை மற்றும் தலை மூளை அறுவை சிகிச்சை நிபுணர், தலைமை மருத்துவர், இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை டாக்டர் ஐஸ்வர்யா,
தலைமை நிர்வாக அதிகாரி அழகரசன், பெருமாள் ராஜா மற்றும் விஜய் பெருமாள் ராஜா ஆகியோர் தலைமையில் விழா நடைபெற்றது. நோயாளி நலனை முன்வைத்து தரமான மருத்துவ சேவைகளை வழங்கும் நோக்குடன் அருள் மெடிக்கல் சென்டர் தொடங்கப்பட்டுள்ளது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் உழவர்கரை தொகுதியில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பணிபுரியும் தொழிலாளர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற உழைப்பாளர் தின விழாவில் கலந்து கொண்ட சமூக சேவகர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் வறுமை நிலையில் உள்ள தொழிலாளர்களை கண்டறிந்து 4 நபர்களுக்கு தள்ளுவண்டிகளையும், பெண்களுக்கு தையல் இயந்திரம், சாலையோர தொழிலாளர்களுக்கு பூக்கடைகள், மேலும் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மே தினத்தை ஒட்டி கோடை காலத்தில் அனைத்து பொதுமக்களும் பயன்பெறும் விதமாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், கம்பன் நகர், மூலகுளம், ஏஜி பத்மாவதி மருத்துவமனை போன்ற இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து கொடுத்தார். இந்நிகழ்ச்சியில் உழைப்பாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மே தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி போத்தீஸ் நிறுவன ஊழியர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவுட்லாஸ்டர் டான்ஸ் ஸ்கூல் குழுவினர் மூலம் தொழிலாளர் தின சினிமா பாடல்களுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர். மே தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனம் தங்களது ஊழியர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவுட்லாஸ்டர் டான்ஸ் ஸ்கூல் குழுவினர் மூலம் தொழிலாளர் தின சினிமா பாடல்களுக்கு நடனமாடி புதுச்சேரி போத்தீஸில் ஊழியர்களையும் வாடிக்கையாளர்களையும் மகிழ்வித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் பாலமுருகன் கலந்து கொண்டு மே தின வாழ்த்துக்கள் மற்றும் சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மாஸ்டர் பீஸ் மியூசிக் அகாடமி தனது 4வது ஆண்டு தின விழாவை புதுச்சேரி ராக் பீச்சில் கொண்டாடியது. புதுச்சேரி மாஸ்டர் பீஸ் மியூசிக் அகாடமி தனது 4வது ஆண்டு தின விழாவை காந்தி திடல் ராக் பீச் புதுச்சேரியில் கொண்டாடியது. இந்த விழாவின் புகழ்பெற்ற இசை இயக்குனர் ரமணி பரத்வாஜ் கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பூட்டினார். மேலும் விழாவில் கவிக்குயில் மியூசிக் அகாடமி நிறுவனர் சுசீந்திரன், தளபதி ஆனந்த் மற்றும் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வின் முக்கிய அம்சமாக சுமார் 40 மாணவர்கள் தங்களது பாடல் திறமைகளை மேடையில் பாடி அசத்தினர். கோல்டன் மைக் சிங்கிங் காம்படிஷன் 2025 இறுதி சுற்று நடைபெற்றது. இந்த போட்டிக்கு ஞானசேகர் மற்றும் ஜான் போஸ்கோ ஆகியோர் நியாயமான தீர்ப்புகளை வழங்கினர். இசையின் அழகு மற்றும் மாணவர்களின் கலைநயம் ஒன்றாக கலந்து இந்த விழா கலாச்சார விருந்தாகவும் இசை விழாவாகவும் மாணவர்கள் மற்றும் பார்வையாளர்களின் மனதில் நீங்காத அனுபவமாக அமைந்தது. உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதியின் மக்கள் சேவகர் சசிபாலன் ஏற்பாட்டில் சொமோட்டோ நிறுவனத்தில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதியின் மக்கள் சேவகர் சசிபாலன் ஏற்பாட்டில் சொமோட்டோ நிறுவனத்தில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வாழ வழிவகை செய்து கொடுத்த சொமோட்டோ நிறுவன அதிகாரிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இவ்விழாவில் சசிபாலன் கூறுகையில், நன்றாக இருக்கும் மனிதர்களை வேலைக்கு செல்லாமல் இருக்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகளின் உழைக்கும் எண்ணம் மிகவும் வரவேற்கத்தக்கது எனவும் அவர்களுக்கு எந்த நேரத்திலும் தான் உதவ காத்திருக்கிறேன் என்று கூறினார். இந்நிகழ்வில் சசிபாலன் பாசறையை சேர்ந்த நிர்வாகிகள், உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் 140வது மே தின விழா வில்லியனூர் பகுதியில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் 140வது மே தின விழா வில்லியனூர் பகுதியில் கொண்டாடப்பட்டது. விழாவில் துப்புரவு தொழிலாளர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களின் பணியை பாராட்டி அன்னதானம், நீர்மோர் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. மாநில அமைப்பாளர் பரமசிவம் தலைமையில் மாநில செயலாளர் சீனிவாசன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு தலைவர் தணிகைமலை, வில்லியனூர் தொகுதி செயலாளர் முத்து ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். இதில் மாநில கௌரவ தலைவர் திருமலை, ஜவஹர் ஆறுமுகம், கோதண்டபாணி, துரைராஜ், தேவா, ஓம் சக்தி நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மேற்கு மாநில கழக செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் சேகர் தலைமையில் மே தின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா
லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாநில செயலாளர் முருகன், மாநில கழக அவைத் தலைவர் ரகுபதி, இணை செயலாளர்கள் காமாட்சி, லாவண்யா, பொருளாளர் கணேசன், துணை செயலாளர் கலைவாணி, முனியன், அம்மா பேரவை காண்டீபன், அணி செயலாளர்கள் சிறுபான்மை பிரிவு செயலர் ஜான்சன், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சீதாராமன், மருத்துவர் அணி செயலாளர் சிலம்பரசன், தொழிற்சங்க பேரவை சுரேஷ், அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், இளையராஜா, ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன், நெசவாளர் அணி செயலாளர் சிவக்குமார், வர்த்தக அணி செயலாளர் தனவேல், தொகுதி செயலாளர்கள் குமாரவேல், ராமச்சந்திரன், தமிழ்ச்செல்வன், கண்ணதாசன், அண்ணாமலை, மகளிர் அணி புஷ்பா உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தமிழக முதல்வர் ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு பெரம்பை பகுதியில் விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் லக்ஷ்மணன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வானூர் கிழக்கு ஒன்றியம் பெரம்பை திமுக கிளைக்கழகம் சார்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலினின் 72வது பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பெரம்பை 4 முனை சந்திப்பில் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் லக்ஷ்மண் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மாநில நலக்குழு இணை செயலாளர் புஷ்பராஜ், வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முரளி, வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா முரளி, முன்னாள் சேர்மன் சிவா, ஒன்றிய கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பெரம்பை கிளைக்கழக செயலாளர்கள் உதயன், ரத்தனவேல் ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 310ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக பங்கு தந்தை ஜோசப் பால் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து பெருவிழா கொடிக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு அருள் புஷ்பம் தலைமையில் கோவில் கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை என 2 வேளைகளும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளன. ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்பவனி வருகிற 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் ஊர் பொதுமக்கள், இறைமக்கள் கலந்து கொண்டனர். ஆண்டு பெருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பங்கு தந்தை மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். உழவர்கரையில் அமைந்திருக்கும் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்றத்தில் பக்தர்களுக்கு இனிப்புகள் உழவர்கரை தொகுதியின் சமூக சேவகரும் அன்பு அத்ரேயரா அறக்கட்டளையின் நிறுவனர் பிரிவின் தலைவருமான அருள் செழியன் வழங்கினார். இந்நிகழ்வில் உழவர்கரை தொகுதியை சார்ந்த பிரகாஷ், ஜான், லூத்ராஜா, அன்பு, முருகன், கெவின், சிம்சன் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கொடியேற்றுதல் விழா நடைபெற்றது. வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கொடியேற்றுதல் விழா நடைபெற்றது. இதில் ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய சிவாச்சாரியார் சிவாமந்திரங்கள் ஊதி கொடியேற்றும் விழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்ட நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு பரசுராமர், காத்தவராயன், அம்மன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா நடைபெற்றது. மேலும் சடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு தினந்தோறும் சுவாமிக்கு தீபாராதனை மற்றும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்படுகிறது. மேலும் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு சாகைவாத்தல் மற்றும் சடல் தரித்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை யாதவ நாயுடு மரபினர் மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய ஊழியர்கள், உற்சவதாரர்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில குஜ்ரியோ கராத்தே சங்கத்தின் செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் பிறந்தநாள் விழா அண்ணா சாலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில குஜ்ரியோ கராத்தே சங்கத்தின் செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் பிறந்தநாள் விழா அண்ணா சாலையில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கேக் வெட்டி ஆளுயர மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் ரெனோ, தினேஷ், சிவராமன், வினோத், பழனி, ரமேஷ், மணி, கார்த்திக், மாரிமுத்து, காமராஜ், சதீஷ், விக்கி, சசி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
ஆதிசங்கரர் ஜெயந்தியை முன்னிட்டு இந்து ராஷ்டிரிய சபாவின் அகில இந்திய தலைவர் சௌபர்ணிகா விஜேந்திர பூரி புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை புரிந்து ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தினார். ஆதிசங்கரர் ஜெயந்தியை முன்னிட்டு இந்து ராஷ்டிரிய சபாவின் அகில இந்திய தலைவர் சௌபர்ணிகா விஜேந்திர பூரி புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை புரிந்து ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தலைவர் சிவராம் ஆல்வா, மாநில செயல் தலைவர்கள் ரூபேஷ்குமார், சுந்தர்ராஜன், மாநில துணைத் தலைவர்கள் சுதாகர், ரமேஷ், மணிகண்டன், மகளிர் பிரிவு மாநில தலைவி வித்யா ராம்குமார், மாநில இளைஞரணி தலைவர் அரவிந்தன், ஜெயராஜ், மாநில சட்டப்பிரிவு தலைவர்கள் ரங்கநாதன், ஐயப்பன், மாநில சுகாதார பிரிவு தலைவர் டாக்டர் ராமன், மாநில அமைப்பு செயலாளர்கள் தனஜெயன், முத்துக்குமரன், ஸ்ரீனிவாச காங்கேயன், பாலாஜி ஆகியோர் உடனிருந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாநில பொதுச் செயலாளர் கணேஷ் செய்திருந்தார். நிறைவாக கஜபதி புருஷோத்தமன் நன்றி கூறினார். மேதின விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில கழக இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மே தின விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில கழக இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உழைக்கும் தொழிலாளர்களான துப்புரவு தொழிலாளர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் கட்டிட தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி பெண் தொழிலாளர்களுக்கு புடவை, அரிசி மற்றும் காய்கறி, ஆண்களுக்கு டி-ஷர்ட், மாஸ்க், தலைக்கு தொப்பி, அரிசி, காய்கறிகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் கலியமூர்த்தி, மாநில கழக துணை செயலாளர் முனியன், அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ், வர்த்தக அணி செயலாளர் தனவேல், ராஜ்பவன் தொகுதி செயலாளர் குட்டீஸ்வரன், இளம் பெண்கள் பாசறை அணி செயலாளர் மகாதேவி, ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன், பிச்சவீரன்பேட் முருகன், ஐயப்பன், வேலு, செல்வமணி, குமார், அன்பழகன், வெங்கடேஷ், சந்திரசேகர், சசி, முத்துப்பிள்ளைப்பாளையம் பிரசாத், ராஜி, சிவபாலன், முருகன், அருள்பாண்டி, செல்வம், ஐயப்பன், யுவராஜ், வினோத், தக்கக்குட்டை லூத்சாமி, அருள், அமலா, சரளா, உமா, சந்திரா மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அபிஷேகப்பாக்கம் நாகத்தம்மன் ஆலய சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சக்தி கரகம் வீதி உலா நடைபெற்றது. தவளக்குப்பம் அடுத்த அபிஷேகப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ நாகத்தம்மன் ஆலய 12ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து குளக்கரைக்கு சென்று சக்தி கரகம் அலங்கரித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து ஆலயத்திற்கு வந்தடைந்து அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து பெண்கள் ஊரணி பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும் நிகழ்ச்சியும், கும்பம் படையலிடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். பாகூர் மேற்கு வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூலோக மாரியம்மன் ஆலய 4ஆம் ஆண்டு பால்குடம் அபிஷேக உற்சவம் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து உபயதாரர்கள் ராஜீவ்காந்தி விளையாட்டுப் பள்ளியின் கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால், ஜிப்மர் மருத்துவமனை முதுநிலை செவிலியர் சாந்தி வேணுகோபால், பாஸ்கர், சத்யவாணி, லோகிதா, ஹரிபிரசாத், சிவபாலன் ஆகியோரது சொந்த செலவில் பூலோக மாரியம்மனுக்கு நேர்த்திக்கடன் தீர்க்க பால்குடம் எடுக்கும் 101 பெண்களுக்கு பால்குடம் மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவல் குழுவினர், கிராமவாசிகள் கலந்து கொண்டனர். புதுவை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டது. புதுவை ஜவஹர் நகர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் சமூக சேவகருமான கோபி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முன்னதாக முதல்வர் ரங்கசாமி இல்லத்திற்கு சென்று கோபி ஆசி பெற்றார். பின் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் சேர்மன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரான டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் சால்வை அணிவித்து கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினர். இவ்விழாவில் சுஜாதா கோபி தலைமையில் ஜவஹர் நகர் ஹவுசிங் போர்டு மகளிர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் அமைந்துள்ள கருணை இல்லத்தில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கினர். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை அவரது ஆதரவாளர்கள் மற்றும் இளைஞர் அணியினர் செய்திருந்தனர். புதுவை பேருந்து நிலையத்தில் உள்ள மண்ணுமிட்டி சித்தருக்கு சிறப்பு பூஜை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை AFT மைதானத்தில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா யோகி மடத்தில் உள்ள மண்ணுமிட்டி சித்தருக்கு சிறப்பு பூஜை மற்றும் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆறுமுகம் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் பஞ்சுகுணா, துணைத் தலைவர் செந்தில், செயலாளர் புலி, துணை செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் சுப்பிரமணி, துணை பொருளாளர் சுரேஷ்குமார், ஆலோசகர் குமாரவேல், துணை ஆலோசகர் செந்தாமரை உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.